வணக்கம். வரும் சனிக்கிழமை 3ஆம் தேதி 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 332 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் இவ்வளவு பெருசு விழுவுன்றது நிறைய பேர் எதிர்பார்க்கல. வாங்க நாளைக்கு இந்த விஷயத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு தூரம் கரெக்ஷன் போகும், எதுல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எதுல ரீஎன்டர் பண்ணலாம், இல்ல எந்த செக்டரை பார்க்கலான்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். செக்டோரியல் அனாலிசிஸ் இல்லாத ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா போன வாரம் ஆல்மோஸ்ட் 58 ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுல ஆல்மோஸ்ட் 52 ஸ்டாக்ஸ் நீங்க கொடுத்த ஸ்டாக்ஸ். ஓகே, இதே மாதிரி இந்த வாரமும் நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கலாம். அண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, ஆவரேஜ் பண்ணலாமா, இந்த இடத்துல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே இருக்கிற ரேசர் பேல கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நாளைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி பக்கமா உங்களுக்கு லிங்க் வந்துடும். அண்ட் 6 to 9 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆஸ் யூஷுவல். அண்ட் நாளைக்கு நிறைய சார்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காரணம், ப்ராக்டிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். ஊருக்கு அதை பேசுறதுல அர்த்தம் கிடையாது. டெஃபினட்டா ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ பத்தி நம்ம பேசுவோம். மார்க்கெட் எங்க போகுது, எந்த அசெட் கிளாஸ், நான் வந்து செக்டார் கூட பேசல, எந்த அசெட் கிளாஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்றது டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நாளை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்னைக்கு மார்க்கெட் 333 பாயிண்ட்ஸ், 332 பாயிண்ட்ஸ் 0.25 ரைட். மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 214 தான். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் உளுந்து ஒரு 198 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் வந்து அதுக்கப்புறமா மேலே போய் அதுக்கப்புறமா கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து மார்க்கெட் ரிகவரி ஆயிடும் லெவல்ல இருந்துச்சு. மத்தியானம் வந்து 2 மணிக்கெல்லாம் வந்து பார்க்கும் போதும் சரி ஆஸ் யூஷுவல் அபவுட் 20,000 25,000 மேலே தான் போய் நிப்பாட்டுவான்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் நோ இஷ்யூஸ். நான் வந்து அட்லீஸ்ட் 24,900 850 அந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிடுவான், மேலே ரிவர்ஸ் ஆயிடும்ன்றதான் எதிர்பார்த்துருந்தேன். ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. ரைட் நோ ஆல்சோ 24,717 அந்த லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட் வந்து 24,700 லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னு கேட்டால் வெறும் 17 பாயிண்ட் தான் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னமும் 70 பாயிண்ட்ஸ் பக்கமா வந்து ப்ரீமியம்ல இருக்கு. 69.85. பேங்க் நிஃப்டி பெருசா உழுவுல. மறுபடியும் நான் சொல்றேன், பேங்க் நிஃப்டி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு இந்த ஃபால்ல ஆக்சுவலா சொல்ல போனால் பெரிய பார்ட்டிசிபேஷன்ஸ் இல்லை. ஒன்னு. ரெண்டாவது, நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர் நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க. ரைட், பரவலான இதா இருக்கு. இந்த 332 பாயிண்ட்ஸ்ல கீழே விழுந்ததுல வந்து டாடா மோட்டார்ஸ் 28 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, 28.4. எல்என்டி 25.8, டிசிஎஸ் 22.4, ரிலையன்ஸ் 21.4, இன்ஃபோசிஸ் ஒரு 19, எம்என்எம் ஒரு 17, ஐசிஐசிஐ ஒரு 17. ஸோ தட் மீன்ஸ் தேர் வாஸ் நோ சிங்கிள் லார்ஜ் கான்ட்ரிபியூட்டர். ரைட், இதுல வந்து பெருசா கீழே விழுந்ததுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா டாடா மோட்டார்ஸ் 4%. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் நல்லா ரிசல்ட் கொடுத்தா 74% இயர் ஆன் இயர் வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எப்பயுமே நல்ல ரிசல்ட் கொடுத்தா மார்க்கெட்ல போட்டு மிதிச்சிடுவாங்க. பிகாஸ் நியூஸ் வரும்போது செல் பண்றாங்க, அது ஆன்டிசிபேஷன்ல ப்ராஃபிட் மேல எடுத்துட்டு போறாங்க. ஸோ நியூஸ் வரும்போதும் ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஊர்ல நிறைய பேர் டிவியை பார்த்துட்டு ட்ரேட் பண்றவங்க அடுத்தது வந்து என்ன சொல்லுவாங்க, சார் நியூஸ் சூப்பரா வந்துச்சு சார், இங்க இருந்து மேல போகணும்னு நினைச்சா கீழே விழுந்துச்சு. எப்பயுமே வந்து பாட்டம் ஃபிஷிங் நடக்கும். ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேத்துக்கு இது மாதிரி ஒரு நியூஸ் இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அது தெரிஞ்சவங்க அது பை பண்ணுவாங்க. அப்ப அவங்க பை பண்றத வந்து ஊருக்கு தெரியாத பை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து டிஜிட்டல் ஏஜ்ல இருக்கிறோம். அவன் சில தடயங்கள் விட்டுட்டு போவாங்க. எங்களாட்டம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த தடயத்தை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க பரவலா எடுத்துக்கிட்டீங்கன்னா வைட் ஸ்ப்ரெட் செல் தான் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒன்றும் பெரிய வால்யூமோட நடக்கல. இட் லுக்ஸ் மோர் லைக் எ ப்ராஃபிட் டேக்கிங் ரேதர் தென் இன்டு செல் மோட். ஒன்னு. ரெண்டாவது, பேனிக்ன்றது மார்க்கெட்ல கிரியேட் ஆகல. காலையில இந்தியா விக்ஸ் சக்குன்னு மேலே ஏறிச்சு, ஒரு 7% ஏறிச்சு. அப்புறமா அப்படியே கீழே தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்லோப் மெதுவா ஏறிச்சு. இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு
10.75% வந்து ஏறி இருக்கு. பெரிய விஷயமான்னு கேட்டால் எஸ், 10.75% பெரிய விஷயம். பட் இட் இஸ் நாட் எ பேனிக். இன்னமும் 15 கீழே தான் இருக்கு. 14.32 தான். குழந்தைய வந்து அப்படி கிள்ன மாதிரி தான் இருக்கு. அப்படி கிடையாது. மார்க்கெட்ல வந்து பெரிய பிளட் பாத் நடக்கல. ஒன்னு. ரெண்டாவது வந்து எங்களோட போர்ட்போலியோ, ரைட்? இன்னைக்கு காலையில ஒரு ஆவரேஜா நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு 80 lakh rupees போர்ட்போலியோ இன்னைக்கு மார்னிங் வந்து 74,000 rupees லாஸ்ல இருந்துச்சு. ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது -12,000 தான் லாஸ்ல இருந்துச்சு. ஸோ நினைச்சு பாருங்க, there is a scenario. So that means நீங்க போர்ட்போலியோ கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்ல பேனிக் ஆகிற அவசியம் கிடையாது. ஒன்னு. ரெண்டாவது, இன்னைக்கு செக்டர் வைஸ் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு எக்ஸப்ட் ஃபார் ஃபார்மா. ஃபார்மால ஆல்மோஸ்ட் எடுத்து பாருங்களேன், கிரானியூல்ஸ், டிவிஸ் லேப், சன் ஃபார்மா, லால்பத், இவங்க எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. பெருசா வந்து எதுவுமே நெகட்டிவ் சைட்ல இல்லை. இருந்தது ஒரு 4-5 ஸ்டாக் இருக்கு, எல்லாமே 0.2, 0.3, 0.4 அப்படிதான் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. மேஜர் நெகட்டிவ் எங்க வந்துச்சுன்னு சொன்னால் மெட்டல்ல எல்லாருமே வந்து நெகட்டிவா இருந்தாங்க. அண்ட் நேஷனல் அலுமினியம், ஹிண்டல்கோ இதெல்லாம் வந்து பெருசா அடி வாங்குச்சு. பெருசா அடி வாங்கினதுக்கு காரணம் 2 விஷயம். நீங்க வந்து போர்ன்றது நினைக்கலாம், பட் போர் கிடையாது. மெயின் ரீசன் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும்போதும் கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து அடி வாங்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் இவங்க அடி வாங்கினாங்க. அப்ப கமாடிட்டிஸ் அடி வாங்கணும்னு சொன்னால் ஏன் க்ரூட் எல்லாம் இறங்கல, அது ஏறுதுன்னு சொன்னால் பிரச்சனையே ஈரான் சைட்ல தானே பிரச்சனை. ரெட் சீல இருந்து வெளியில ஆயில் வராதுல. ஆயில் வராத போதும் மார்க்கெட்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பயத்துல தான் அதுவும் கோல்டு, டாலர் இண்டெக்ஸ் மூணுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த நம்ம வந்து யூஎஸ் ஃபெட் சேர்மேன் பேசுறது போதும் 4.4% வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பாண்ட் மார்க்கெட். It has come down to 3.9. So that means செப்டம்பர்ல 50 பேசிஸ் பாயிண்ட்ல வந்து 0.5% வட்டி குறைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி ஹிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு. பட் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம், இன்னையில இருந்து அவர் செப்டம்பர் கடைசி வரைக்கும் எந்த விதமான மேஜர் நெகட்டிவிட்டி வரக்கூடாது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் மிடில் ஈஸ்ட்லயே அடங்கிடும் தான் ஏன் கட் ஃபீலிங் இருக்கு. இதை வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. யாருமே வந்து இமோஷனல் ஆகி இவங்க இந்த இது அந்த இதுன்னு சொல்லி அப்படி போறதுக்கு எவனுமே இல்லை. சவுதி அரேபியா அவன் பொழப்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நவுந்து உட்காந்துட்டு இருக்கான். யுஏஇ அதே மாதிரி பொழப்ப பார்க்கணும்னு நின்றுட்டான். ஜோர்டன், கத்தார் வந்து கொஞ்ச நாள் குதிச்சுட்டு இருந்துச்சு. நேத்து வந்து ஹமாஸ் தலைவரை போட்டு தள்ளினோடனே அவங்களும் வந்து இப்ப சாஃப்டன் ஆயிட்டாங்க. இதுக்கு நடுப்புற வந்து டர்க்கி குதிச்சுட்டு இருந்துச்சு. இமோஷனலா அவங்க வந்து அந்த பிரதர்ஹுட்ன்ற விஷயத்துல வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரானுக்குள்ள ஒரு பிரசிடென்ட்டோட கெஸ்ட் அவன் இடத்துல வச்சு போட முடியும் நம்மதும் டர்க்கி அடங்கிருச்சு. டர்க்கி இதுக்கு மேல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்னு. ரெண்டாவது வந்து யூஎஸ் வந்து 12 போர் கப்பல் வந்து அங்க அனுப்புறாங்க. அவங்க வந்து போர்ல கலந்துக்கிறதுக்கோசரம் இல்லை. பேசிக்கலி அவங்க வந்து போர் வந்துச்சுனால் ரைட் ஈரான் அட்டாக் பண்றதுக்கு யோசிப்பான். 12 ஃபுல் ஃபிளெஜ்ட் பிரிகேட் வருதுன்னு சொன்னால் இட்ஸ் நாட் எ ஜோக். அமெரிக்கா வந்து அவனோட ஏர்கிராஃப்ட் கேரியர்னு அனுப்பும் போதும் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை சுத்தியே வந்து ஒரு 8-10 ஷிப் இருக்கும். அது ஒன்னு ஃபிளீட். இது இல்லாத டிஸ்ட்ராயர் அனுப்புறாங்க, மிசைல் லான்ச்சர் அனுப்புறாங்க, நிறைய விஷயத்த ஒரு 12 ஷிப்ஸ் அனுப்புறதுன்றது இட்ஸ் நாட் எ ஜோக். அப்ப அவங்க அங்க எதுக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னால் ஈரான்ல இருந்து ஏதாச்சும் பெருசா கிளம்பினாலும் அங்கேயே அடக்கிறதுக்கோசம் தான். ஹிஸ்புல்லாவும் சரி, ஹூத்தியும் சரி, அங்க இருக்கிற ஹமாஸையும் சரி இஸ்ரேல் பார்த்துக்கும். அப்ப வார் வந்து பெரிய லெவல்ல எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. டெஃபினெட்லி யூஎஸ், யூகே, பிரான்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போகும் இல்லையா. ஈரானுக்கோ இல்ல டர்க்கி வந்து பயம்படுத்துறான்றதுக்கோசரம் யாருமே நிக்க போறது கிடையாது. அண்ட் ரஷ்யா cannot involved in a bigger way of supporting Iran, right? எவ்வளவு அவனால மிசைல்ஸ் கொடுக்க முடியும், எவ்வளவு பேர் வந்து அங்க இறங்கி சண்டை போட முடியும்ன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஈரான் ஆகட்டும் இல்ல ஹிஸ்புல்லா ஆகட்டும், இவங்க வந்து ஒரு பேருக்கோசரம் ஒரு ஆஸ் எ மார்க், ரைட், நானும் விட்டேன்ற மாதிரி ஒரு 10 மிசைல் விடுவாங்க. அது அப்படியே அடங்கிடும். அடுத்த வாரத்துக்குள்ள இது வந்து டென்ஷன் அடங்கிடும்ன்றது ஏன் கட் ஃபீலிங். ஏன்னு சொன்னால் ஈரானோட டாப் சயின்டிஸ்ட், நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அடிச்சு காலி பண்ணாங்க. ஈரானோட உளவுத்துறை ஹெட், he is considered to be almost equivalent of president of
ஈரான். அவங்க 2 பேரும் அடிச்சதுக்கே வந்து ஒன்றும் பெருசா வந்து இவங்க ரியாக்ட் பண்ணல. அப்படி இருக்கும் போதும் இது 3வது மனுஷன், they are just a use of terrorist தானே. ஸோ 3வது மனுஷனை வச்சு இது பண்ணும் போதும் இதுக்கு வந்து ஒரு பெருசா ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு ரியல் பொலிட்டீஷியன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இவங்க வந்து அவங்களோட மதத்துக்கோ இல்லை அவங்களோட கொள்கைக்கோசரம் வேலை பண்ணல, எல்லாரும் அவங்க பொழப்புக்கோசரம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. உள்நாட்டுல இருக்கிற பொருளாதார பிரச்சனையை வந்து வெளியில காட்டாத இருக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறது. ரைட், இது வந்து இந்தியாலயும் நிறைய இடத்துல வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும். வேணாம், அது போகும்போது அரசியல் மாதிரி ஆயிடும். மார்க்கெட்ல ஆசெச் இன்னைக்கு வந்து 300 பாயிண்ட் கீழே விழுந்துச்சு, இன்னும் ஒரு 300 பாயிண்ட் கீழே விழுவதற்கான சான்சஸ் இருக்கு. உழுவுன்றதை நான் சொல்ல, பட் இது எல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் எடுத்துக்கணும். பெரிய வால்யூமோட உழுவுல இந்த F&O ஸ்டாக்ஸ் இருக்கு தெரியுமா, ஒரு 190 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 7-8 ஸ்டாக்ஸ் தான் வந்து பெரிய வால்யூமோட உளுந்திருக்குன்னு சொல்றது. பெரிய வால்யூம் இருக்கு. அந்த 8 ஸ்டாக்ல வந்து ஒரு 4-5 ஸ்டாக் நெகட்டிவ்ல இருந்துச்சு, ஒரு 4-5 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் சைட்ல இருந்துச்சு. எடுத்துக்கலாமே, Cummins India 8% இன்னைக்கு டவுன், வால்யூமோட உளுந்திருக்கு. இன்ஃபேக்ட் வால்யூம் வைஸும் அவன் ஹை அண்ட் பர்சன்டேஜ் வைஸ்லயும் கீழே விழுந்தது 8%. அடுத்தது சம்பல் ஃபர்டிலைசர் 0.25% ஏறி இருக்கு. ஸோ வால்யூம் பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நௌக்கரி 4% ஏறி இருக்கு, வால்யூமோட இருக்கு. ஸோ அவனை பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம். பிரிட்டானியா 0.75% ஏறி இருக்கு, அவனையும் நம்ம வந்து பாசிட்டிவ் சைட்ல எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து UPI 5% கீழே விழுந்திருக்கு, வால்யூமோட விழுந்திருக்கு. IEX 2.25% ஏறி இருக்கு. ஸோ வால்யூமோட இருக்கு, பாசிட்டிவ். அடுத்தது வந்து AB கேபிட்டல் 4% விழுந்திருக்கு. இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம், சரியா? அடுத்தது வந்து ஏச்சர் மோட்டார் ஆல்மோஸ்ட் 5% கீழே விழுந்திருக்கு, வால்யூமோட போயிட்டு இருக்கு. திவிஸ் லேப் 1.25% மேலே ஏறி இருக்கு, வால்யூமோட ஏறி இருக்கு. அடுத்தது வந்து சீமென்ஸ் வால்யூமோட கீழே விழுந்திருக்கு. ஸோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8-10 ஸ்டாக்ல பாதி வந்து பாசிட்டிவ் சைட்ல இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு வந்து பெரிய வால்யூமோட உள்ள இட் வாஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங் தான் ஓடிட்டு இருந்துச்சு ஒழிய பெருசா வந்து கீழே விழுவுல. அஸ்யூம் இந்த லெவல்ல இருந்து ஒரு கரெக்ஷன் வருது, எவ்வளவு பர்சன்டேஜ் கரெக்ஷன் வரும்? ஒரு 7-8% கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25%ல 7-8% என்ன வரப்போகுது? ப்ராபப்ளி ஒரு 24,200 24,300 வரைக்கும் வரலாம். அங்கதான் வரணுன்ற அவசியம் கிடையாது. 10% சொன்னா 2,500 பாயிண்ட் கீழே விழுவணும், ரைட்? ஆனா 2,500 பாயிண்ட் 0ல இருந்து 25ல எங்க இருந்து மேல போயிட்டு கீழே வந்துச்சுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற லெவல் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,300 400 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கு, நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் பெரிய வால்யூமோட உழுவுல, ரெகுலர் வால்யூமோட ஒரு 10-15% ஹையர். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணல. இன்னமும் இந்தியா விக்ஸ் வந்து பெருசா டென்ஷன் ஆகல. மார்க்கெட்ல ஒரு பேனிக்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டா இந்த சாட்டர்டே இன்னைக்கு நம்மளோட வீடியோஸ் யூடியூப் வீடியோலயும் செக்டர் வைஸ் நம்ம வந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஜோஹோ மீட்டிங்ல நிச்சயமா வந்து இன்டெப்த் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உலகத்துல மற்ற ஏரியால வேணா பேனிக் வரலாம் இல்லையா, இந்தியாவில் பேனிக் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கீழே விழுந்துச்சுனால் இட் இஸ் மோர் ஆஃப் எ ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. பட் இந்த இது எவ்வளவு நாள் தொடரும், வெயிட் பண்ணி நம்ம வாங்கலாமா இல்லை இம்மீடியட்டா வாங்கலாமான்றது தான் முடிவு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.